ஹாய் மக்களே, வெல்கம் டு மூவி டைம் 1.0. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு அருமையான மூவி கொண்டு வந்திருக்கேன். அது பேரு தான் ஆவேசம். இந்த படத்தோட ஒன்னில் என்னன்னா, ஊர் விட்டு ஊர் வந்து படிக்கிற பசங்க, அவங்களுக்கு தொல்லையா இருக்கிற சீனியர் பசங்க, இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஒரு லோக்கல் சப்போர்ட் தேடி நம்ம பசங்களும் ஒரு இடத்துல போய் ஒருத்தனை பிடிக்க, அவன் அந்த ஊர்ல பெரிய டானா இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பசங்களுக்கு என்னாச்சு, இந்த சீனியர் கிட்ட இந்த டான் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களன்றதுதான் படத்தோட மீதி கதை. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே வேற வேற இடத்துல இருந்து வந்த நம்ம ஹீரோஸ் எல்லாமே அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ்ல வந்து மீட் பண்றாங்க. இவன் பேர் எபி, இவன் பேரு அஜு, இவன் பேரு சாந்தம். இந்த காலேஜ் உள்ள வந்த உடனே நம்ம எபியோட அம்மாக்கு இந்த காலேஜ் தானு ஒரு டவுட்டே வந்துருது. ஏன்னா நிறைய காலேஜ்ல போஸ்டர்ல ஒரு மாதிரி இருக்கும், நேர்ல போய் பார்த்தா அப்பதான் அதை கட்டிட்டே இருப்பாங்க, அட்வான்ஸா திங்க் பண்ணி போஸ்டரும் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டவுட் வந்து இவங்க அம்மாவும் கேட்க, அப்படிலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபி பேசிட்டு இருக்கப்பவே நம்ம அஜு அவங்களோட ஃபேமிலியோட வந்து இவங்க கூட இன்ட்ரோ ஆயிக்கிறான். வந்த பசங்களும் அட்மிஷனை போட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல சேர்றதுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இருக்க, அங்க வந்த ஒரு சாரு அவரும் இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அச்சுச்சோ, இந்த ஹாஸ்டல்ல சேர்க்கறீங்க, இங்க சேர்ந்தா அவன் குடிச்சு கும்மால அடிச்சு சுத்தமா கெட்டு போயிடுவான். இதுக்கு என்கிட்ட இருக்க ஒரே வழி, நான் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் வச்சிருக்கேன், அங்க நீங்க இவனை சேர்த்து விட்டீங்கன்னா அவன் டிசிப்ளினாவும் இருப்பான், ரொம்ப சேஃபா இருப்பான்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களே அங்க தங்க வச்சிடறாங்க. ஆனா இந்த சார் எந்த அளவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கன்வின்ஸ் பண்ணானோ அதுக்கு ஃபுல் ஆப்போசிட்டா டபுள் மடங்கா இருக்கு கூடியும் கொடுத்தனமா. அடுத்த நாள் காலையில, அதாவது காலேஜுக்கு போற முதல் நாள், எங்க பார்த்தாலும் ரேகிங், எதுக்கு பார்த்தாலும் ரேகிங்னு சீனியர்களோட அட்டகாசம் தாங்க முடியல. நம்மளாம் ஸ்கூல் படிக்கிறப்போ எந்த நாள் போய் யூனிஃபார்ம் போடாம கலர் ட்ரெஸ்ல போலான்ற நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த சாந்தனோ எப்பதான் யூனிஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லி டெய்லி போய் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா சீனியரோட அட்டகாசம் தாங்க முடியல, சும்மாவே அடிக்கிறானுங்க, கேட்டா தூக்கி போட்டு மெரிக்கிறானுங்க. இதை பார்த்து நம்ம அஜுவும் இந்த சீனியர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் சொல்றான். அது என்னன்னா, நம்ம ஹாஸ்டல்ல மொத்தம் 22 பேர் இருக்கும். இந்த 22 பேரும் போகும்போது சரி, வரும்போது சரி, ஒன்னாதான் போகணும், ஒன்னாதான் வரணும். நம்ம கேங்கா வரதை பார்த்த எந்த சீனியரும் நம்மள ரேக் பண்ண கூப்பிட மாட்டான். இதுதான் என்னோட பிளான் சொல்ல அடுத்த நாள்ல இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறானுங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சாந்தன் பையனுக்கு இருக்கிறதுல திமிரு ஜாஸ்தி. இந்த சீனியர் பசங்க இருக்கும்போது எச்சத்தை போறதும், அவங்கள பார்த்து தண்ணியத்தை போறதும் பண்ணிட்டு இருக்க. அதுல ஒருத்தர் நம்ம சாந்தன் கிட்ட, யாரா நீ, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கேட்டா நான் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவனே எப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட, அவன் போயிட்டு அவனோட ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்துடுறான். இவன் பேரு தான் குட்டி. இவன் யாருன்னு தெரியாம நம்ம பசங்களை இவனை சிரிச்சு கலாச்சிடுறாங்களா. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல அந்த 22 பேரு, அதாவது ஜூனியர் பசங்க, இவங்க எல்லாம் மொத்தமா இருக்காங்களா, இவங்கள பிரச்சனை வேணான்னு கம்மெண்ட் போயிடுறாங்க. ஆனா இவனுங்க திரும்பி வருவாங்கன்னு நம்ம பசங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால அவங்க டீம் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஸ்பீச்சை கொடுக்க, எங்களுக்கு பிரச்சனை வேணான்னு ஒரு சில பேர் கட்டிக்கிறாங்க, மத்த ஆளுங்க எல்லாமே ஓகேன்னு தான் சொல்லி டீமா நிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு நைட் இந்த சீனியர் பசங்க ஒரு 100 பேருக்கு மேல வந்து நம்ம பசங்களுக்கு வலுக்கட்டாயமா அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க இடத்துல வச்சு எவ்வளவு முடியுமோ ஒருத்தனா மாறி மாறி அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த பசங்க கேஸ கொடுத்துட கூடாதுல, அதனால உங்களை யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இனிமே குட்டின்ற என் பேரை யூஸ் பண்ணிக்கங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேவரா பேசுற மாதிரி சரக்கெல்லாம் வேற ஊத்தி கொடுக்குறான். இந்த குட்டி பேசுறதுல நம்ம சாந்தன் சமாதானம் ஆயிடுறான். ஆனா நம்ம அஜியும் எபியும் இவனை எப்படியாவது அடிச்சு ஓட ஒண்ணுண்டா அப்படின்ற ஒரு கோவத்திலே இருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, இவனை அடிக்கிறதுக்கு ஒரு லோக்கல் சப்போர்ட் வேணும். லோக்கல் ஆளுங்க வர ஒரே இடம் பார் தான். அதனால இவங்க 3 பேருமே பார் அலைய ஆரம்பிக்கிறானுங்க லோக்கல் சப்போர்ட் தேடி. முதல்ல ஒரு பாருக்கு போய் ஒரு பயங்கரமான ஆளை பார்த்து இவங்க கதையை சொல்ல வரலான்னு பார்த்தா அவன் அவனோட சோக கதையெல்லாம் சொல்லி இவங்க கிட்ட அழுதுட்டு இருக்கான். அடுத்த நாள் அந்த பாரை விட்டுட்டு இன்னொரு பாருக்கு போறாங்க. அங்க போய் ஒரு கேங் கூட சாப்பிடுறாங்க. ஆனா அவங்க ஃபுல்லா சாப்பிட்டு இவங்க தலையில பில்ல கட்டிட்டு ஓடிடுறானுங்க. இவனுங்க 3 பேரும் ஒரு பாரா போய் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க, இவங்க வச்சிருந்த காசெல்லாம் இதுக்கே செலவாயிட்டு கடைசியில் இவங்க பார்ட் டைம் ஜாபுக்கு போற மாதிரி ஆயிடுது. கடைசியா ஒரு பாரை பிக்ஸ் பண்றாங்க. இந்த டைம் பார்ல குடிக்கிறவங்க கிடையாது, அந்த பாரோட ஓனர். அவர்கிட்ட எப்படியாவது பேசி நாங்க டெய்லி உங்க பார்ல தான் குடிக்க வரோம்னு சொல்லிட்டு எப்படியாவது இன்ட்ரோ ஆயிலன்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களோட ஆளுங்க தடுத்து தள்ளி விட்டுறானுங்க. இப்படியே நம்ம பசங்களும் அந்த பார் ஓனர் கிட்ட எப்படியாவது பேசலான்னு சொல்லிட்டு எதனா ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் நம்ம எபி மூச்சா போயிட்டு இருக்கப்போ ஒரு ஆள் வந்து லைட்டர் கேட்கிறான். யோ, முக்கியமான வேலையா இருக்கிற, இப்ப போய் வந்து லைட்டர் கேட்கிற அப்படின்னு நம்ம எபியும் பேச, அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லை, நீ லைட்டா திரும்புன்னு சொல்லிட்டு அப்படியே பத்த வச்சுட்டு மூச்சா போவேன். நம்ம பசங்களும் யாரா அவன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு, ஆடு நடிச்சு கொடுக்குறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேஷுவலா வந்து உட்கார்றாங்க. அந்த நேரம் நம்ம பசங்களோட டார்கெட், அதான் அந்த ஒயின் ஷாப் ஓனர், அவரும் வராரு. இந்த நேரம் நம்ம பசங்க பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் நேரம் வந்து அந்த லைட்டர் கேட்டான்ல, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். இவரும் எல்லாம் கரெக்டா இருக்கு, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம பசங்க எல்லாம் தேடி வந்தது ஒரு பயங்கரமான ஆளு. ஒரு பயங்கரமான ஆளே ஒரு ஆளை பார்த்து பயப்படுறான்னா அவன் எவ்வளவு பயங்கரமான ஆளா இருப்பான். அப்ப உடனே நம்ம பசங்களும் முடிவு பண்றாங்க, நம்ம டார்கெட் அவன் கிடையாதுல, இவன் தான். முதல்ல இவர் கூட ஃப்ரெண்டா வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேசணும்ல, அது பேசுறதுக்கு நம்ம அஜியும் ஒரு ஐடியா கொடுத்து அனுப்புறான். முதல்ல அவர் பக்கத்துல போய் நில்லு, அப்படி லைட்டர் கேளு. அதுக்கப்புறம் அவர் பார்த்த உடனே, அண்ணே என்ன தெரியலையா,
நான் தான் பாத்ரூமுக்குள்ள உங்களுக்கு தம்மெல்லாம் பத்த வைக்க ஹெல்ப் பண்ணனே அப்படின்னு சொல்லு. ஆனா அங்க போனாக்கா நம்ம ஏபி சொல்ல வேண்டிய டைலாக் எல்லாமே அந்த டான் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பசங்களும் அவர் கூட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இவரோட பேரு ரங்கன். அதுக்கப்புறம் நம்ம பசங்களும் அந்த ரங்கா கூட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. சரி சரக்கு அடிங்கடா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இவங்க கிட்ட தான் காசே இல்லையே. அப்புறம் ஒரு தட்ட இருக்கிற மொத்த சரக்கு இங்க வந்து இறங்குது. ஏன்னா நம்ம ரங்கனுக்கு அந்த அளவுக்கு பணபலமும் ஆள் பலமும் கொட்டி கிடக்கு. அடுத்த நாள் நம்ம ரங்கன் நம்ம பசங்க 3 பேர் வருவாங்கன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்த உடனே குடியும் கும்மாளமும் செம அமக்கலமும் போயிட்டு இருக்கு. இவனுங்க அடுத்த நாள் காலேஜ்ல வந்து தூங்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் அன்னைக்கு நைட் பாருக்கு போறாங்க, கூத்தடிக்கிறாங்க. திரும்பவும் காலேஜுக்கு வந்து தூங்க ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ரங்கனுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் இருக்காரு. இவர் பேர் தான் அம்பானி. இவர் நம்ம ரங்கனை பத்தி ஆஹா ஓஹோன்னு அவரோட கதையை பேசுறது தான் முழு டைம் வேலையாவே வச்சிருப்பாரு. அவர்கிட்ட நம்ம அஜுவும் ஏன்னா இவர் எப்படி இந்த தொழிலுக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப நம்ம அம்பானியும் ரங்கண்ணனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவர் உங்களை மாதிரி சின்ன பையனா இருக்கிறப்போ காலேஜ் படிக்கிற வயசு இருக்கும், பார்ட் டைம்ல ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரா. அப்ப ரங்கண்ணனோட குருவை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கேங்கே வந்திருந்தது. ஆனா நம்ம ஆள் தனியா இருந்து மொத்த பெரிய தட்டிட்டாரு. இதுல இம்ப்ரெஸ் ஆன அவரோட குரு தான் கூடவே வச்சுக்கிட்டாரு. தான் பையன் மாதிரி நல்லாவே பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இதெல்லாம் சுத்தமா பிடிக்காத நம்ம ரங்கண்ணனோட அம்மாவோ, நீ எப்ப இந்த கேங்ஸ்டர் வேலையை விடுறியோ அப்பதான் அவங்க கிட்ட பேசுவோன்னு சொல்றாங்க. அடுத்த கொஞ்சம் வருஷத்துல உடம்பு சரியில்லாம செத்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரங்கண்ணனும் அந்த குருவோட பர்மிஷனோட அந்த கேங்க விட்டு வந்துடுறாரு. ஒரு டீமையும் ஃபார்ம் பண்ணி ஒரு கேங்ஸ்டரும் ஆயிடுறாரு. உடனே நம்ம பையலும் சரி இவ்வளவு பெரிய கேங்க வச்சு மெயின்டைன் பண்றதுண்டா அதுக்கு ரொம்பவே செலவாகும்ல, இவ்வளவு பணத்துக்கு நம்ம அண்ணன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம அம்பானியும் அதுலதான் இவருக்கு ஒரு பெரிய லக்கே மாட்டிருக்கு. இவங்களோட ஃபேமிலியில ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய இடத்த வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு அந்த இடத்தோட விலை தாறுமாறே ஏறிடுச்சு. இதுல நம்ம ரங்கண்ணன் கோடிக்கணக்கில் காசு பார்த்துட்டாரு. இருந்தாலும் அவரோட அண்ணன் இவரை போட்டு தள்ளிட்டு மொத்த காசையும் அவர் அடிச்சலன்னு பார்த்தாரா. ஆனா இவர் ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சாலே இவரோட ஃப்ரெண்டு காசுக்காக தண்ணியை சாவடிக்க நினைச்ச அண்ணனை இவர் சாவடிச்சு அவரோட கிச்சன்லயே புதைச்சிடறாரு. அது மட்டும் இல்ல, அவரை சாவடிக்கும் போது அவரோட ரத்தம் செவுர்ல பட்டிருக்கும்ல, அதனால அந்த செவுரு ஃபுல்லா ரெட் பெயிண்ட் அடிச்சதா சொன்னாரு. இதையெல்லாம் கேட்ட நம்ம பசங்க இன்னும் பயங்கரமா எக்ஸைட்மெண்ட் ஆகி, ஆனா இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, உங்ககிட்ட எல்லாம் கண்ணு இருக்குமே அப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஆளுங்களும் டக்குன்னு தேட அன்னைக்குன்னு பார்த்து கன் எடுத்துன்னு வராம வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்களை எடுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல டிராப் பண்ண அங்க இருக்கிற ஒரு பையன் டேய் யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஏபியும் அது எங்க அண்ணன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கேஷுவலா போயிடுறான். ஆனா இதை கேட்ட ரங்கனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஃபீல் ஆயிடுது. இவ்வளவு வருஷமா தன்னை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் தன்னை ஒரு தேவைக்காகவும் பயன்படுத்திட்டு இருந்த ரங்கனுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்ட உடனே உள்ளுக்குள்ள ஒரு தம்பி ஃபீலிங் வந்துருது. அதுக்கப்புறமா நம்ம ரங்கன் பசங்க கேட்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா நம்ம பசங்க துப்பாக்கி பார்க்கணும்னு சொல்லி கேட்டாங்களே, அதனால ஒரு துப்பாக்கி எடுத்து வந்து ஷூட்டர் பண்றதும், அதுக்கப்புறம் சண்டையை பார்க்கணும்னு சொன்னதுக்கு ஒரு கேங்க வலிச்சு சண்டை போடுறதுன்ட்டு ரொம்ப காமெடியா போயிட்டு இருக்கு. ஆனா எந்த சண்டையும் இவர் இறங்கி செய்ய மாட்டாரா, உண்மையிலே இவர் கேங்ஸ்டர் தானா அப்படின்ட்டு நம்ம பசங்களுக்கு டவுட் வந்தது. ஆனா இவர் சண்டை போடுறதுக்கு காரணமே வேற. அம்மா உயிரோட இருந்தப்போ நீ சண்டையெல்லாம் போடக்கூடாது, எப்போ இந்த அடியடி விடுறியோ அப்பதான் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் தான் அதை பண்ண முடியலன்னு ஒரு ஃபீலிங்ல அவங்க இறந்த பிறகு யாரையும் அடிக்க மாட்டேன்ற ஒரு சபதத்தை எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம பசங்களும் அங்கேயே படுத்துற விடிஞ்சு பார்த்தா வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீட்டுல இருக்காங்க. சரின்னு போய் கபோர்டு ஓபன் பண்ணா கபோர்டு ஃபுல்லா சிகரெட் சிப்ஸ் வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா பாட்டிலா அடிக்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே ரங்கண்ணனோட செட்டப்பு. ஏன்னா இது அவரோட வீடு தான். அது மட்டும் இல்ல, வீடு வந்து ஊருக்கு வெளியில இருக்கா, அதனால காலேஜுக்கு போறதுக்கு ஒரு பைக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் புதுசா கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம பசங்க காலேஜுக்கு வந்தா இங்க குட்டியோட பிரச்சனை. என்னடா புதுசா பைக்ல வாங்கிருக்கீங்க, ஒரு ரவுண்டு கூடன்னு சொல்லி வாங்கி சுத்தந்து மட்டும் இல்லாம எங்க நாங்களே நார்மல் வண்டியிலே தான் வரோம், ஆனா ஜூனியர் நீங்க புல்லட்ல வந்தா அது சீனியருங்களுக்கு செட் ஆகுமா, அதனால நாளையில இருந்து இந்த வண்டி இங்க எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட, இதுல கடுப்பான நம்ம எபியோ இவனை ரங்கண்ணன் கிட்ட சொல்லி பொழந்து கட்டினா என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான்னு பேச, உடனே நம்ம எபியும் அதெல்லாம் இப்போ எது வேணா நமக்குன்னு ஒரு டைம் வரும் அப்ப நம்ம பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடறான். அன்னைக்கு நைட்டு நம்ம பசங்க ரங்கண்ணன் கூட உட்காந்து குடிச்சிட்டு இருக்க நம்ம எபி தெரியாதனமா ஒரு ஆளை இடிச்சிடறான். அவன் பதிலுக்கு அறிவியல் இடம்னு சொல்லி திட்ட அந்த இடத்துல இருந்து நம்ம ரங்கன் அவனை அடிச்சு போலன்னு பொழந்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம அஜுவும் இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம எதிர்பார்த்த நாளும் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த காலேஜ் பிரச்சனையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் மட்டும் கொஞ்சம் முன்னாடி நம்ம கூட இருந்திருந்தா இந்த சீனியருங்களால நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமான்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ரங்கண்ணனுக்கு என்னது சீனியருங்களால பிரச்சனையா, இந்த விஷயத்தை யாருமே என்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி காண்டா வராரு.
சொல்றாரு. அதுக்கப்புறம் அவனுங்களை அடிக்க அப்பவே கிளம்புறாரு. ஆனா நம்ம எபியோ அவனுங்க எல்லாரும் முன்னாடி தான் எங்களை போட்டு அடிச்சாங்க, அவனுங்களை நம்ம யாருக்கு தெரியாம அடிக்கூடாது, நாளைக்கு காலேஜில் வச்சு அடிக்கணும்னு சொல்ல இந்த பிளானும் ரங்கனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் வராங்க. இந்த சீனியருங்களால எதுனா பிரச்சனை ஆகுதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எபியோ அந்த குட்டிக்கு கால் பண்ணி அசிங்கமா திட்ட இதுல காண்டானவன் ஒரு கேங்கே கூட்டின்னு வந்துடுறான் நம்ம பசங்களை அடிக்கிறதுக்கு. வந்தவன் நம்ம எபி மேல கைய வைக்க இதை பார்த்த நம்ம ரங்கனுக்கு சுருன்னு ஏறிடுது. உடனே மொத்த பேரே இறங்கி அவங்க எல்லாரையும் பொழந்து கட்டுறாங்க. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த காலேஜ் பசங்க கிட்ட இவங்க 3 பேரை என் பசங்க, இவங்க கிட்ட யாருன்னா வாழாட்டுனீங்கன்னா ஒட்ட நறுக்கிடும்னு மிரட்டி அனுப்புறாரு. அதுல இருந்து நம்ம காலேஜ்ல நம்ம பசங்களுக்கு ராஜ் மரியாதை, சீனியருங்களாலும் எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க காலேஜ் மாதிரி ஒரு கெத்தா சுத்தின்னு இருக்கானுங்க. ஒரு நாள் நம்ம எபி ஃபுல் போதையில கார்ல தூங்கிட்டு இருக்கானா, அந்த நேரம் அவங்க அம்மா போன் பண்றாங்க. இதை எடுத்து நம்ம ரங்கனும் நைட்டு ஃபுல்லா பையன் படிச்சுட்டு இருந்ததால டைடில் தூங்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்றான். உடனே அவங்களும் இது யாரு புதுசா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரங்கன், என்னை பத்தி அவன் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா அவங்களும் இல்ல ரங்கனா, உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான்ப்பா, அண்ணா மாதிரி பாத்துக்கிறீங்களாமே, நீங்க தான் அண்ணன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரங்கனுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது. நமக்கு ஒரு தம்பியே கிடைச்சிட்டானே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. சொன்ன உடனே அந்த ஃபீல் நம்ம ரங்கனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏதோ ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது. இப்படியே கொஞ்ச நாளும் போது நம்ம ரங்கனும் கூட சேர்ந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இவனுங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்க காலேஜில் நடந்த பிரச்சனை இந்த பிரின்சிபலுக்கு தெரிய வந்துருது. அதனால நம்ம பசங்களை 3 பேரையும் கூப்பிட்டு வான் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீங்க மட்டும் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா இந்த காலேஜில் நடந்த பிரச்சனையை வச்சு இவங்க 3 பேர் சிட்டியும் கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வச்சிருக்க கன்னை வச்சு மிரட்டி அனுப்புறான். சீனியருங்களோட பிரச்சனை முடிஞ்சு இப்ப காலேஜோட எக்ஸாம் பிரச்சனை. இந்த எக்ஸாமுக்கு இன்னும் 15 நாள் இருக்கு. சரி நம்ம படிச்சுக்கலாம்டா, நம்ம பசங்களை ஃப்ரீயா வர. இங்க வந்த நம்ம ரங்கனுக்கு ஹாப்பி பர்த்டே. அன்னைக்கு நைட் ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு அன்னைக்கு நாளே வேஸ்டா போயிடுது. திரும்பவும் காலேஜ்ல வந்து ஜாலியா தூங்கிட்டு இருக்கானுங்க. அடுத்த நாள் சரி படிக்கலான்னு போறாங்க. அன்னைக்கு நம்ம ரங்கன் ஒரு லேண்ட் விஷயமா ஒருத்தங்கிட்ட பேச போக அங்க ஒரு பிரச்சனையாயி தப்பிச்சு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுது. அன்னைக்கும் படிக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம அம்பானி கிளம்புறப்போ வீடு எல்லாம் நல்லா இருக்காடா, நம்ம அண்ணனோட ராசியான வீடு, ஏன்னா இங்க இருந்து தான் அவர் தொழிலே ஆரம்பிச்சாருன்னு சொல்ல இங்க நம்ம எபிக்கு ஒரு டவுட் வந்துருது. உடனே அவனும் ஓடி போய் அந்த சிவரை சுரண்டி பாக்குறான். பார்த்தா அதுல ரெட் கலர் பெயிண்ட் இருக்கு. உடனே ஓடி போய் கிச்சனை ஓபன் பண்ணி பார்த்தா யாரையோ புதைச்சு வச்ச மாதிரி இருக்கு. நம்ம அம்மானி சொன்னது எல்லாமே உண்மைதான். நம்ம ரங்கண்ண அவங்க அண்ணனையே சாவடிச்சு அவர் கிச்சன்ல புதைச்சு வச்சிருக்காரு. இதை பார்த்த நம்ம பசங்களுக்கு அல்ல இல்ல, ஏன்னா பணம் இருக்கிற வீட்டுல எப்படிடா தூங்க முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட அப்போதைக்கு அவங்க வீட்டுக்கு பார்ட்டிக்கு வந்த ஒரு லேடி கூட தூங்கி அன்னைக்கு ஒரு நாள் அவங்க கூட சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கும் காலேஜ் முடிஞ்சிருது. ஆனா வீட்டுக்கு போறதுக்கும் பயமா இருக்கு, வெளியில இருக்கிறதுக்கும் பயமா இருக்கு. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த பழைய ஹவுஸ் ஒண்ணு இருக்கான்ல, ஒரு வேலை இருக்குடான்னு கூட்டின்னு போயிட்டு இவங்கள வச்சு ஒரு பசங்களை பிளாக்மெயில் பண்ணி காசு கேட்டு இருக்கான். அதுவும் எப்படி, இவங்க பார்த்தல ரங்கனோட பசங்க, இவங்களும் பெரிய ரவுடி தான், மரியாதையா காசு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இது நம்ம பசங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. படிக்க வந்த நம்ம ரவுடிங்கள் ஆயிட்டோமோ அப்படின்னு ஒரு விரத்தில நம்ம பசங்க போயிட்டு இருக்க. இவங்களும் ஒரு கும்பல் ஹைஜாக் பண்ணிடுறாங்க. இங்க வந்து பார்த்தா அது ரங்கனோட குரு தொழில் ரீதியா போட்டி வந்ததால 2 பேரும் இப்ப பிரிஞ்சு நிக்கிறாங்க. எப்ப ரங்கன் தனியா இருக்கணும் அப்ப எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க, ஏன்னா எனக்கு தேவை நீங்க இல்ல அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டையும் கொடுத்து அனுப்புறான். இங்க வந்து நம்ம ரங்கனங்கிட்ட நாங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அதனால எங்களை கொஞ்ச நாள் தனியா விடுங்கன்னு சொல்லி கேட்க வரலான்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம ரங்கனனும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன பசங்களை போட்டு தள்ளணும் சொல்லி வெறியா கத்திட்டு இருக்க. இவங்க கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது போலகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களும் பிக்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சொல்லாம கொள்ளாம இருக்கிற கொஞ்ச நாள் எப்படியாவது படிக்கணுமேனு சொல்லிட்டு இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கே போயிட்டு அவன் ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. அங்கேயும் உங்களால ஒழுங்கா படிக்க முடியல, இருந்தாலும் இங்க கம்பேர் பண்ணும்போது அங்க எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஆனா இது தெரியாத நம்ம ரங்கண்ண அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அடிச்சு விசாரிக்கிறது மட்டும் இல்லாம இந்த சீனியர் பசங்களை வச்சு செய்யு செய்யறாரு. இது அந்த ஊர் லோக்கல் நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த நம்ம பசங்களும் ரங்கண்ணனுக்கு ஒரு போனா பண்ணி, அண்ணா நாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கோம், நாங்களே உங்களை தேடி வரோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிடறாங்க. அடுத்த நாள் நம்ம பசங்களும் இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களை பார்த்து நம்ம ரங்கண்ணனுக்கு அடிச்சிடலான்னு ஒரு கோவம் வந்துருது. ஆனா நம்ம பசங்க தோலுக்கு மேல வளர்ந்துட்டாங்களே, அதனால கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம எபியும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறான். ஊரு விட்டு ஊரு நாங்க படிக்க தான் வந்திருக்கோம், கொஞ்சமாவது எங்களை படிக்க விடுறீங்களா, எப்ப பார்த்தாலும் குடியும் கும்பலமா இருந்தா எப்படி நாங்க படிக்கிறது, அது மட்டும் இல்ல உங்க அண்ணனை சாவடிச்சு புதைச்சு வச்சிருக்கீங்க, அந்த வீட்டை பார்த்தா எங்களுக்கு படிக்கணும்னு தோணுமா, பயம் வருமா, அதனாலதான் நாங்க வேற ஊருக்கே போய் படிச்சுட்டு இருந்தோம். ஆனா நீங்க இங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்ல நம்ம ரங்கண்ணனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே அவங்க பசங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி வர சொல்ல இதை நம்ம எபியும் பசங்களும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இவங்களும் அண்ணன் தனியா தான் இருக்கான், இப்பதான் நீங்க வர டைம்னு சொல்லிட்டு அந்த வில்லன்
அதாவது இவரோட குரு அவருக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம வில்லனும் பல காரங்களோட இங்க வந்து இறங்கி நம்ம ரங்கண்ணனை புரட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லனும் ரொம்பவே தேங்க்ஸ்ரா, நீங்க மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா இவன் என் கையில சிக்கிரிக்கவே மாட்டான்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ரங்கண்ணனுக்கு மனசே உடஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் வில்லனோட ஆளுங்க நம்ம ரங்கண்ணனை போட்டு புரட்டி எடுக்க நம்ம அண்ணனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சுருன்னு ஏறிடுது. இவர் யாரையும் அடிக்காம இருந்தா இவர் ரவுடி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. பழைய நிலைமைக்கு ஃபார்முக்கு வராரு, இருக்கிற எல்லாரையும் பொழக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா தான் உயிரை இழந்துதான் தான் அம்மா சத்தியத்தை காப்பாற்றணும் அவசியம் இல்லைல்ல. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மொத்த பேரையும் அடிச்சு பிளாட் ஆக்குறது மட்டும் இல்லாம நம்ம குரு இருக்காருல்ல அவரையும் குத்தி கிண்டிடுறாரு. அடுத்தது நீங்க தானான்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை போட்டு தள்ளறதுக்கு போக மாட்டனோட சாமின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க இதுக்கும் அதுக்கும் ரூமை தேடி ஓடிட்டு இருக்கானுங்க. நம்ம கோவத்துல நம்ம ரங்கனும் இந்த ரூம் அந்த ரூம்னு எல்லா ரூமும் தேடிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சாந்தனும் ஆனா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல உடனே கோடாரி எடுத்து கத்துக்கே விடுவாராம். சிம்ஸ்ல தப்பிச்சு நம்ம பசங்களும் ஒரு ஒரு ரூமா ஓடிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம கேங் ஃபுல்லா இங்க வந்துருது. ஐயோ நம்ம மொத்தமா மாட்டிக்கணும், நம்மள கர்ணகர்ணியா வெட்ட போறாங்கடான்னு சொல்லி நம்ம பசங்க பயத்துல சுத்திட்டு இருக்க அந்த நேரம் நம்ம எபியோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இதை பார்த்து நம்ம ரங்கனும் கொஞ்சம் ஃபீல் டவுன் கூல் டவுன் ஆயிடுறாரு. ஆனா இவங்களை வர சொன்னதுக்கு காரணமே என்ன தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு நம்ம பசங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் வருது, அதனால அவங்கள படிக்க விடுங்கடான்னு சொல்றதுக்காக தான் வர சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம பசங்க இதை புரிஞ்சிக்காம தப்பா அவருக்கு போன் பண்ணி வர வச்சுட்டாங்க. இவங்க அம்மா முஞ்சிக்காக இப்போதைக்கு இவங்களை விட்டு போறான். அது மட்டும் இல்ல, நீங்க படிக்கணும் தானே கேட்டீங்க, ஒருவேளை நீங்க மட்டும் ஃபைல் அணின்னு வச்சுக்க, உங்களை என்ன பண்றேன் பாருங்கடான்னு சொல்லி மிரட்டிட்டு தான் போறாரு. இதுக்காகவே நம்ம பசங்க நைட்டும் பகலும் விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்ஸாமும் வருது, எக்ஸாமும் எழுதிடுறாங்க. ஒரு நாள் அந்த ரிசல்ட்டும் வந்துருது. பார்த்தா நம்ம சாந்தன் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டான், கிளியர் பண்ணிட்டான். ஆனா நம்ம எபிக்கு 2 சப்ஜெக்ட் புட்டுக்குச்சு, நம்ம அஜுக்கு 3 சப்ஜெக்ட் புட்டுக்குச்சு. ஆனா இவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு சொல்லிலாம் பயப்படல. ரங்கண்ணனுக்கு தெரிஞ்ச ஆடி பொழந்துருவானோன்னு பயத்தோட வர வெளியில கொம்பு வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கிறாங்க நம்ம கேங்கு. அதுக்கப்புறம் வந்த நம்ம ரங்கண்ணனும் பாஸ் ஆகல தானே, ஃபைலு தானே, இப்போ உங்களை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொம்பு எடுத்துக்கிட்டு விரட்ட அத்தோட இந்த படமும் முடியுது. ஒன்ஸ் அகைன் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மூவி டைம் 1.0. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அத்தோட இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த மூவியில் சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் cheers.